மிஸ்டர் நாச்சிமுத்து, உங்கள் தரப்பு வாதத்தை தொடங்கலாம். Thank you, Your Honor. My lord. Yes. வாதத்தை தொடங்குவதற்கு முன்னால் பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி யாரோட குறுக்கீடும் இல்லாம உங்ககிட்ட பேச விரும்புறா, யுவர் ஆனர். அவர்கள் பேசி முடிக்கும் வரை எதிர்க்கட்சி வக்கீலை கொஞ்சம் அமைதி காக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பின்பு அவர் குறுக்கு விசாரணை தொடங்கட்டும். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிற்கிறவங்களை குறுக்கு விசாரணை செய்யறதா இருந்தா உடனே விசாரிக்க வேண்டியது ஒரு வக்கீலோட கடமைங்க. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுதுங்க. மேடத்துக்கு தெரியுமோ தெரியாதோ, இதை நான் முழுமையா பின்பற்றணுங்க. என்னோட வாதம் என்னன்னா யுவர் ஆனர், ஒரு நிரபராதி தண்டனை பெறக்கூடாதுங்கிறதா யுவர் ஆனர். உங்களுக்கான விசாரணை நேரம் ஒதுக்கப்படும், அப்போது கேள்வியை கேட்கலாம். அதுவரை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டாம். தேங்க்யூ, யுவர் ஆனர். விஜயலட்சுமி, 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 விஜயலட்சுமி. வணக்கங்க ஐயா. எஸ், நீங்க பேசலாம். எனக்கு பேசுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தம் பக்கம் உள்ள நியாயங்களையும் ஆதாரங்களையும் வாதங்களையும் கொடுக்க சட்டம் இருக்கு. அதே போலதான் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும். எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. ஆனா அம்மா இல்லாத குறை எனக்கு எப்பவுமே இருந்ததே இல்லை. எங்க அப்பா என்ன ரொம்ப அன்பா வளர்த்தாரு. தனியா அவரை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்க விரும்பல. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிற வீட்டுல அப்பா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் தான் மாப்பிள்ளை வீட்டை பாப்பேன், மாப்பிள்ளை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். நான் சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன திருமணம் செய்ய ஒத்துக்கிட்டாரு. என்னோட துரதிருஷ்டம், எங்க அப்பா கல்யாண நாள் அன்னைக்கே இறந்துட்டாரு. நான் அந்த அதிர்ச்சியில இருந்து திரும்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது வரைக்கும் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட என் ஹஸ்பண்ட் தாம்பத்தியத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாரு. எங்களோடது கூட்டு குடும்பங்கிறதுனால ஒரு பெரிய இழப்புலேருந்து மீண்டு வந்திருக்கோம். எங்க 2 பேருக்குமே ஒரு பிரைவசி தேவைப்பட்டுச்சு. இதை எங்க வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணாரு. நாங்க ஏற்கனவே பேசினது போலவே நான் ஆஃபீஸ் முடிஞ்சு ஸ்கூட்டில வரும்போது ஒரு இடத்துல வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவர் வரதுக்குள்ள இந்த பொறுக்கீங்க இந்த பொறுக்கீங்க என்ன அங்கிருந்து தூக்கிட்டு ஒரு கார்ல கொண்டு போனாங்க. அது எந்த இடம்னு தெரியல. அந்த இடத்தை இது வரைக்கும் பார்த்தது கூட இல்ல. பலவந்தமா எடுத்துட்டு போனாங்க. ஒரு இடத்துல இருந்து தூக்கி போட்டாங்க. அந்த வலி என்னால தாங்க முடியல. என் வேதனையை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. என்ன காப்பாத்துங்கன்னு சுத்தி சுத்தி ஓடின. முடியல.
போறப்போ என் ஹஸ்பண்ட் அங்க வந்தாரு. விஜய் 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 எனக்கு அப்போ கொஞ்சம் நம்பிக்கை வந்து. விஜய் 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 எங்க இருக்க விஜய் விஜய் பாலு விஜய் விஜய் அந்த நம்பிக்கைய கொஞ்ச நேரம் கூட இல்லாம வா என் கண்ணெதிரவே என் ஹஸ்பண்ட் அடிச்சு கீழே போட்டாங்க. வா அதுக்கப்புறம் என்ன தனியா தூக்கிட்டு போய் என் புடவையெல்லாம் ஒருத்தரா ஒருத்தர் போக ஒருத்தர் என்னால முடியல. இதுக்கெல்லாம் கடைசியா பாட்டில உடைச்சு என்னோட வயித்துல மிஸ்டர் நாச்சிமுத்து, நீங்க இப்ப குறுக்கு விசாரணை பண்ணலாம். எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், அரசு தரப்பு வக்கீல் பாதிக்கப்பட்டதா சொல்லப்படும் இந்த விஜயலட்சுமியிடம் கேஸை தனக்கு சாதகமாக்கி கொள்ள மை லார்ட், ஒரு பெண் தானே முன் வந்து இவனால் தான் கற்பழிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை வழங்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க யுவர் ஆனர், அதை நான் மறுக்கல. ஆனா அந்த பொண்ணோட நோக்கம் குற்றவாளிங்க தண்டிக்கப்படுறதா இருக்கணும். தண்டனை அளிப்பதற்காகத்தான் இவ்வளவு போராட்டங்களையும் அவமானங்களையும் இந்த விஜயலட்சுமி சந்திச்சிருக்காங்க. தண்டனைக்காக இல்லைங்க யுவர் ஆனர், ஒருத்தருக்கு சமுதாயத்தில் இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக தானுங்க. எதிர்க்கட்சி வக்கீல் கூறுவது போல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவங்க மேல அப்படி ஒரு நோக்கம் இல்ல. இவங்களால அந்த பொண்ணு பாதிக்கப்படவே இல்லைங்க யுவர் ஆனர். இல்லை, பாதிக்கப்பட்டிருக்கா. Silence. நீ வேற ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? இல்ல சார், இல்ல. அப்ப நீங்க போகலாம். நன்றி.
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த வழக்கில் வேற யாராவது சாட்சிகளை விசாரிக்க விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். எஸ். யுவர் ஆனர், சம்பவம் நடந்த அன்று சம்பவம் நடந்த இடத்துல ஒரு சட்டை காலர் கைப்பற்றப்பட்டது. அந்த சட்டையை தைத்த டெய்லர் சரவணனை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். சரவணன். சரவணன். சரவணன் சரவணன் சரவணன். வணக்கம் ஐயா. உங்க பேரு? சரவணன். நீங்க எத்தனை வருஷமா டெய்லர் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 20 வருஷமா பண்றேன் மேடம். அது உங்க சொந்த கடையா இல்ல நீங்க அதுல வேலை பாக்குறீங்களா? சொந்த கடை தான் மேடம். உங்க கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் அதிகமா வருவாங்களா இல்ல அப்பப்ப வந்து தச்சிட்டு போவாங்களா? எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் அதிகமாக வருவாங்க மேடம். உங்க கடை பேர் என்ன? ட்ரிபிள்எஸ் கடை மேடம். உங்க கடை எங்க இருக்கு? வலசரவாக்கம், நம்பர் 4, அபுசாலி ரோடு. உங்க கடை போர்ட்ல இருக்கிற ட்ரிபிள்எஸ் சிம்பலை நீங்க தச்சு கொடுக்கிற லேபிள அடையாளமா அந்த ஷர்ட் காலர்ல போடுவீங்களா? ஆமாம், போடுவேன் மேடம். மிஸ்டர் சரவணன், இந்த ஷர்ட் உங்க கடையில தச்சதா? ஆமாம் மேடம். இத யாருக்கு தச்சு கொடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு மேடம். யாருன்னு சொல்ல முடியுமா? அவர் தான் மேடம் என்னோட ரெகுலர் கஸ்டமர். அவரோட ட்ரெஸ் எல்லாம் நான் தான் மேடம் தச்சு கொடுப்பேன். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். மிஸ்டர் சரவணன், ட்ரிபிள்எஸ்னு இருக்கக்கூடிய உங்க கடை போர்ட்ல ஏஎஸ்எஸ்னு போட்டிருக்கீங்க. அது வந்து மேடம், சொல்லுங்க தைரியமா. ஒரு நாள் கிருஷ்ணா சார் என் கடைக்கு வந்தாரு. கையில் பணத்தை கொடுத்தாரு. எனக்கு புரியல. கடைக்கு ட்ரிபிள்எஸ்ங்கிற பேர் சரியில்லை, ஏஎஸ்எஸ்னு பேர் போட்டா ராசி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவரே போர்டை மாத்திட்டு போயிட்டாரு மேடம். Note this point, Your Honor. மிஸ்டர் நாச்சிமுத்து, நீங்க சாட்சியை இப்ப குறுக்கு விசாரணை பண்ணலாம். Your Honor, Your Honor, Your Honor, Your Honor. This court is urgent. அப்பா, அப்பா, நான் கூப்பிடுறது உங்க காதுலயே விழலையா? இந்த சனிய முடிச்சவ வீட்டுல இருந்தாள்னா நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். என்னடா, நான் விஜயலட்சுமி வச்சுக்கிட்டே இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்கப்பா. நான் ஜாதகத்தை ரொம்ப நம்புறவ. ஜோசியர் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. மேல மேல அவமானம், மேல மேல சறுக்கல்னு குடும்பம் போய்கிட்டே இருக்கு. ஏங்கா, அதான் கோர்ட்ல கேஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு. நிச்சயமா நல்ல தீர்ப்பு தான் வரும்.
அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. காச்சு மூச்சுன்னு கத்தாத. என்னடா தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? அன்னைக்கு இவ கோர்ட்டுக்கு போறப்ப எதுவும் வாயை திறந்து சொல்லாதேன்னு சொன்னேன். அன்னைக்கு கோர்ட்ல மயக்கம் போட்டு விழற மாதிரி நடிச்சிட்டு வந்துட்டா. எப்படியோ எதுவும் பேசாம வந்துட்டாளே, அது வரைக்கும் போதும்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா கோர்ட்ல மானம் போன கதையெல்லாம் முழுசா விலாவாரியா சொல்லிட்டு வந்திருக்கா. அப்ப நீங்க பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டே இருங்க, ஏன் போக்குல தான் நான் போவேன்னு இவ பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கா. அவனுங்க சும்மா இருப்பானுங்களா? இவளுக்கு ஒண்ணும் கிடையாதுரா. இவ கதை ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை, எங்களை ஆள விடுங்க, நாங்க போறோம். வாடி போலாம். சுமதி கொஞ்சம் இருமா. ரவி சொல்ற மாதிரி கேஸ் முடிவு எப்படி இருக்கும்னு பாப்போம். என்னப்பா நீங்க காலம் கிடைக்கிற கிழப்பு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீதி நியாயமெல்லாம் பேசுற காலம் இல்லப்பா இது. பணமும் சாமர்த்தியமும் வாழறவங்க தான் இந்த காலத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வக்கீல் நாச்சிமுத்து பெரிய வாய்ஜாலக்காரர்னு பேசிக்கிறாங்க. ஈஸியா கேஸ ஜெயிச்சிரு வரான். சுமதி என்னம்மா? ஏம்மா, அப்பா சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து அப்புறம் எந்த முடிவு வேணாலும் எடுமா. என்னம்மா நீ? உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? எல்லாரும் என்ன சமாதானம் படுத்துறதுக்கு இவ்வளவு சப்பக்கட்டு கட்டுறீங்களே? நாம எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவளால தானே. இந்த வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொல்ல முடியுதா உங்களால? தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறீங்க. அக்கா, உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சப்போஸ் விஜய்க்கு ஏற்பட்ட நிலைமை காவியாக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஏற்பட்டிருந்தா அவளை நாங்க எப்படிதான் பாத்துருப்போமா? காவியா புருஷன் காவியாவை தூக்கி வெளியில எரிஞ்சிருப்பான்டா. உன்ன மாதிரி பாழுங்கடத்துல விழுந்து கிடக்க மாட்டான். மாப்பிளைய நானே புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு என் பொண்ணு தலையெழுத்து அவ்வளவுதான்னு அழிச்சுக்கிட்டு வந்திருப்பேன். அக்கா, எல்லாரும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்ற. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம். இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உனக்கும் நடக்கலாம். அத புரிஞ்சுக்கடா. என்ன சுமதி, நீ வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட. தீர்க்கமா முடிவு பண்ணிட்ட இல்லம்மா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. கோர்ட் முடிஞ்சு வந்ததுமே அந்த பொறுக்கி பைய இவளுக்கு போன் பண்ணாப்பா. அவன்கிட்ட சரிக்கு சமமா நின்னு பேசுறாப்பா. எப்படி ஆவேசமா பேசினா தெரியுமா? அப்பா என் கண்ணால அப்படியே பார்த்தேன்ப்பா நானு. இவ பேசின பேச்சுல அவன் நம்ம எல்லார் மேலயும் கொலவெறியா இருக்கான். இதுக்கு மேல நான் ஒரு நிமிஷம் இருந்தா என் பொண்ணு தலையில நானே கொள்ளி வச்ச மாதிரி ஆயிடும். நான் போறேன்ப்பா. இந்தாடி இத புடி, வாடி. அக்கா, அக்கா சொன்ன கேளுக்கா. அக்கா வேண்டாம்க்கா, சொன்ன கேளு. வாடி போலாம். அக்கா எங்கக்கா போற? அக்கா, அக்கா நீ வீட்டு விட்டு போவேனாக்கா. நான் போறேன், நீ இங்கே இரு.